போட்டியா மாகாளி ஒரு இடத்து 8 பேரும் உள்ள நிக்காங்க. உன் கண்ணுக்கு உறுதியாத்தான் தெரியவா? உலகால மகமாயினா. குலசை முத்தாரம்மன் கோவிலில் தமிழ் மாதத்துக்கு கடைசி செவ்வாய் தோறுமே நிறைய மக்கள் வந்து நிறைய பக்தர்கள் அருள்வாக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் போய் நின்னாலே போதும், அவங்ககிட்ட நீங்கள் எதுவும் கேட்க கூட தேவையில்லை. உங்களோட பிரச்சனையை சொல்லி அதை நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அருள்வாக்கு சொல்லக்கூடியவர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாகாளி வேஷம் போட்டுக்கிற நாராயணன் அண்ணன். நான் எதுக்கு மஞ்சள் தண்ணி தொலைச்சி நீங்க நான் கூப்பிட்டு சொல்லுதேன்னா நான் உள்ள வருவேன். புரியுதா? புரிஞ்சுதா? இவரோட கான்டாக்ட் நம்பர் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். யாராவது தேவை அப்படின்னா நீங்கள் கடைசி செவ்வாய், தமிழ் மாதத்துக்கு கடைசி செவ்வாய் கோவிலுக்கு போயிட்டு இவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இவர் வந்து உங்களுக்கு உங்களோட குறையை சொல்லி அதுக்கு தீர்வை வந்து உங்களுக்கு சொல்லுவார். இவர் கோவிலில் இல்லாத பட்சத்தில் இவரை தவிர நிறைய பேர் அருள்வாக்கு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். வெளியூர் பக்தர்கள் முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாமி தான் அருள்வாக்கு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் சாமியை தான் தேடி போய் சாமியை தான் கும்பிடணும். இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்க எத்தனை பேர்கிட்ட நீங்கள் கேட்டாலும் எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சாமியை வந்து மனசார நினச்சி முழுசாக நம்பி சாமி கும்பிட்டா தான் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். இவங்க உங்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறதுனால இவங்களுக்கு நீங்கள் எதுவும் பொருளோ பணமோ கொடுக்க தேவையில்லை. நீங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் கோவிலுக்கு செய்யலாம். விருப்பப்படுறவங்க கோவில் உண்டியலில் காசை போடலாம்.